ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைட்லேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைட்லேருந்து பார்த்த மாதிரி நான் சூப்பராக ஒரு லிரிக்கல் சாங் வந்து எப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ரைட்லேருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக் வந்து எப்படி நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரே ஒன் ஸ்டெப்பில் நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டு எப்படி வந்து ரொம்ப ஸ்டார்ட் பண்ணி வந்து பெஸ்ட்டாக ஒரு வீடியோ எடிட்டிங் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ வந்து முடிஞ்சாலும் வந்து டீட்டெயில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது லைட் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கு ஆப் லிங்க் பார்த்தா என்னோட இன்ஸ்டா பயோவில் இருக்கும். நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஆப்புக்கான லிங்க் பயோவில் இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க உங்கள் ஆப்லாம் நீங்கள் ஸ்டாப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆப் ஸ்டாப் நீங்கள் ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மாப் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணிப்பேன். அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தா வீடியோவில் வந்து சைடில் வந்து ஷோ ஆகும். அந்த கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் ஒரு டைம் லைனில் பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகும். கரெக்டாக நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு அந்த பாஸ்வேர்டு வந்து நோட் பண்ணிங்க. கரெக்டாக ஃபோர் லெட்டர் வந்து வரும். அந்த 4 லெட்டர் நீங்கள் வந்து டைப் பண்ண மட்டும் தான் புக் மாப்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்க வந்து முடியும். ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ண புக் மாப்ஸ் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணேன். கீழே பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ இருக்கும். மேலே லிரிக்கில் வந்து ஷோ ஆகாது. அதனால் நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன் வாட்ச் ஃபுல் வீடியோ எடிட்டிங்னு சொல்லிட்டு. மேலே வந்து ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள். மேலே 3 ஸ்லைட் பண்ணிட்டு அன்குரூப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன். உங்களுக்கு பார்த்தா லிரிக்லாம் ஒன்று வந்து ஷோவாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை ஷோ ஆகலாம், இங்கே சைடில் பார்த்தா ஒரு அந்த லிரிக்ஸுக்கு பக்கத்தில் ஐ ஆப்ஷன் வந்து ஆஃப் இருக்கும். வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த லிரிக்கான ஐ ஆப்ஷன் மட்டும் ஆன் பண்ணுங்கள், மற்றலாம் ஆன் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தா இமேஜ்னு ஒரு லேயர் இருக்கா. இப்போ அந்த லேயரில் நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிற பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணணும். அந்த பிக் வந்து எந்த ரேஷியோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து எடிட் பண்ண போகிற பிக் வந்து நான் சொல்கிற ரேஷியோவில் வந்து கிராப் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி அதுக்கு நம்ம இந்த க்ரீன் கலர் ப்ளஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தா 4:5 சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்கும், தேர்டாக இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள். மீடியாவை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து எந்த ஃபோல்டரில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களா ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பிக் வந்து ஆட் ஆகிடும். மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு 5th ஃபில் கம்பல்சரி ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீனை செட் பண்ணிங்க. இல்லை இன்னும் ஜூம் பண்ணால் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி இமேஜ் வந்து ஜூம் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே செட்டிங் வரல ஏர் ஆப்ஷனான பட்டனை கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி இமேஜுக்கான கன்வெர்ட் பண்ணுறதை வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி இமேஜாக கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் கீழே சேவ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க. இங்கே பாருங்க மென்ஷன் வச்சு சேவ் டு கேலரி சொல்லிட்டு வந்து பேக் வந்துங்க. இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா பிக்கும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிற பிக்கில் நீங்கள் வந்து அங்கே வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி டெம்ப்ளேட்டுக்கு அந்த இமேஜ்னு ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஐக்கன் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கிராப் பண்ண இமேஜ் பார்த்தா மேலே லெஃப்ட் சைடு இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்கள்கிட்ட அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இப்போ அலைன் மோஷன் ஃபோல்டர் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கிராப் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு இருக்கிற ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக் வந்து ஆட் ஆகிடும். பிக் ஆட் ஆகணும். இப்போ அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி இது மாதிரி வந்து மூவ் பண்ணிங்க. ஃபேஸ் வந்து கிளியராக தெரியல, இது மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஃபேஸ் வந்து கிளியராக தெரியல நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. இது ஆல்ரெடி இந்த பிக்கில் இதே பிக்காக இருக்கும், எனக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. நீங்கள் 4:5 பிக்கு கிராப் பண்ண சொல்ல கரெக்டாக உட்காரும். ஏன்னா ஒன்று ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அது மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி பிக் வந்து இங்கே இருக்கிற எல்லா இமேஜில் இருக்குமே நீங்கள் வந்து இதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக பார்த்தா நீங்கள் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிவிடுவீங்க. ஒன் ஸ்டெப் தான். நெக்ஸ்ட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணோன்னே கீழே பார்த்தா மேலே வந்து லேயருக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது. அது வந்து கிளிக் பண்ணி சைடில் ஐ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிங்கன்னா ஃபைனலாக பார்த்தா உங்களுக்கு வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் எல்லா பிக்கு ரீப்ளேஸ் பண்ணணும், இது மாதிரி வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் பிக் எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்கன்னா மேலே செட்டிங் போது லேயர் ஆப்ஷனான பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.